பெரிய மார்பகம். வயது வந்த முதல் வருடமே என் வயதுப் பெண்கள் வெளியில் சுதந்திரமாய் விளையாடிக் கிடக்க, அண்ணன்கள் இருக்கானுங்க வீட்டுக்குள்ளேயும் துப்பட்டா போடு எனக் கூறி விளையாட விடமாட்டாள் அம்மா. என்னதான் தின்பாயோ என சக பள்ளித் தோழிகளால் கேலி செய்யப்பட்டிருக்கிறேன். மன உளைச்சலால் உண்ணாமல் உறங்கிய இரவுகள் ஏராளம். பேருந்து பிடிக்க ஓடிச் சென்ற ஒரு நாள் அசைவுகளை அதிசயமாய் பேசி பேசி 2 நாட்கள் அசை போட்ட கல்லூரி ஆண்களால் கல்லூரிப் பேருந்து கடந்து போனாலும் ஓடிப் பிடிப்பதை நிறுத்திவிட்டேன். கண் பார்த்து பேசும் நண்பர்களும் கூட சில நேரம் கழுத்திறங்க கண்ணீரோடு உறங்காமல் கடந்த இரவுகள் ஏராளம். ஆசையாய் அப்பா வைத்த பெயர் இருக்க, பால் பண்ணை, பலூன் கடை என படித்துப் பட்டம் வாங்கும் முன்னே ஈனப் பிறவிகள் கொடுத்த பட்டங்கள் அதிகம். அளவை வைத்து கேலி செய்பவர்களே, ஒருபோதும் மறக்காதீர்கள், பிறந்த நொடிகளில் உங்கள் அம்மா வழி உணவு தந்த உயிர்க்குவியல் என்பதை. ஆண்டவன் அள்ளிக் கொடுத்ததாய் அலுவலகத் தோழி ஒருத்தி கிண்டல் செய்து அற்பமாய் சிரிக்க, சதைக் குவியலால் சகஜமான வாழ்க்கை வாழாத என்னை நினைத்து அவளோடு சேர்ந்து நானும் சிரித்துக் கொண்டேன். என் மார்பகம் சிறியதோ பெரியதோ, ஏளன வார்த்தைகள் பற்றி இப்போதெல்லாம் துளியும் கவலை இல்லை. உங்கள் விழிகள் விரிகிறதா? பரவாயில்லை, மூளை குறுகியது என நினைத்துக் கொள்கிறேன்.